ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே எளிமையாகவும் ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். ஸோ ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக நிறைஞ்சிருக்கக்கூடியது. இதில் இல்லாத ஹெல்த்தே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆரோக்கியமான நிறைந்த ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்கீரை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ முருங்கைக்கீரை தானே அப்படின்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம், ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். அதில் இருக்கக்கூடிய ஹெல்த்தும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடியது முருங்கைக்கீரை எடுத்துருக்கோம். ஒரு கட்டு போல் முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி உருவி எடுத்துருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம இதை ரெடி பண்ணுறோம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கோம். சின்னதாக ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கட்டி பூண்டு, அதை நம்ம தோலோடவே சேர்த்துக்கலாம். அரைக்க போகிறோம் தான், ஸோ தோலோடு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தோலை நீக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதயத்தோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எலும்பும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். விட்டமின் பி இருக்குது. கால்சியம், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருங்க. இந்த முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா விட்டமின் பி, கால்சியம், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். எலும்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். மூளையோட வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத ஃபேட்டை குறைக்கும். ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம உடலோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்குமே இந்த முருங்கைக்கீரை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்சிருக்கக்கூடியது. ஸோ இந்த எளிமையான இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீக்லி ஒரு 2 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடுங்க. நல்லா அந்த எசன்ஸ்லாம் இறங்கணும். ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டோம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஈஸியான மெத்தடில் செஞ்சுட்டோம். முருங்கைக்கீரை நீங்கள் அப்படியே கொடுக்கும்போது, பொரியலாவோ இல்லை செஞ்சு கொடுக்கும்போது நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அது அவங்களோட உடம்புக்கும் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது ஒரு சூப்பு மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக எடுத்துக்கலாம். எல்லாருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரையை நம்ம கீரையாக செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சூப்பாக செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா இது கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சூப்பை நீங்கள் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ இந்த ஜென்ரேஷனில் எல்லாருமே ஆரோக்கியமே இல்லாமல் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஆரோக்கியமான ஃபுட்டை செஞ்சு கொடுங்க. நம்ம எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி முருங்கைக்கீரை கிடச்சதுன்னா இனிமேல் மிஸ் பண்ணாமல் வாங்கி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.